தங்கவயல் தாய்க்குளங்களுக்கு இனிப்பான செய்தி. ஓய்வூதிய பிரச்சினைக்கு சட்டசபையில் தீர்வு கண்ட தங்கத் தலைவி ரூபகலா சசிதர். நாளை நமதே. தங்கவயல் தாய்க்குளங்களின் வயிற்றில் பால் வார்த்த வள்ளல் வி முனிசாமியின் மகிழ்ச்சி சொல். தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் தங்கவயலில் ஏழை எளியோர் மற்றும் வயதானவர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வந்த சுமார் 14,000 பேரின் ஓய்வூதிய பென்ஷன் நிறுத்தப்பட்டதால் பல குடும்பங்கள் பெரும் சிரமத்தையும் தவிப்பையும் எதிர்கொண்டு வந்தனர். குறிப்பாக இந்த ஓய்வூதியத்தை நம்பியே தனது அன்றாட தேவைகளை சமாளித்து வந்த தங்கவயல் தாய்க்குளங்கள் மற்றும் முதியோர்களின் கண்ணீருக்கு தீர்வு வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து எழுந்து வந்தது. இந்த நிலையில் தற்போது நடைபெற்று வரும் சட்டசபை கூட்டத்தொடரில் தங்கவயல் மக்களின் இந்த முக்கியமான பிரச்சனையை எடுத்துரைத்து உரிய தீர்வை பெற்று தருவதற்காக தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டுள்ளார் நமது தங்கவயலின் தங்க தலைவி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா சசிதர் அவர்கள். இந்த மகிழ்ச்சிகரமான தகவலை தங்கவயல் மக்களிடம் பகிர்ந்துள்ளார் முன்னாள் நகரமன்ற தலைவர் மற்றும் முன்னாள் முனிசிபாலிட்டி ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன் திரு வள்ளல் வி முனிசாமி அவர்கள். தாய்க்குளங்களின் கண்ணீரை துடைத்து அவர்களின் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சியை மலர செய்யும் இந்த முயற்சி தங்கவயல் மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. தாய்க்குளங்களின் வயிற்றில் பால் வார்க்கும் இந்த மகிழ்ச்சியான செய்தியை வள்ளல் வி முனிசாமி அவர்கள் பகிர்ந்திருப்பது ஓய்வூதியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் ஏழை எளியோர் மற்றும் முதியோர்களுக்கு புதிய நம்பிக்கையை அளித்துள்ளது. தங்கவயல் தாய்க்குளங்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு இனிப்பான, மகிழ்ச்சிகரமான மற்றும் நம்பிக்கையூட்டும் செய்தியாக அமைந்துள்ளது. அன்பார்ந்த தங்கவயலுடைய பென்ஷன் வாங்கும் தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் யாவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி. நம்முடைய தங்கவயலுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய முயற்சினால் நேற்றைய தினம் 17ஆம் தேதி கர்நாடக அசெம்பிளியில் இந்த பென்ஷன்காரங்க 14,000 பேர் என் தொகுதியில் வந்து விட்டு போயிருக்கு. என் தொகுதியில் மாத்திரமில்லை, கர்நாடகாவுடைய ராஜ்யத்தில், கர்நாடகாவுடைய ஸ்டேட்டில் எல்லாருக்குமே வந்து இந்த பென்ஷனை வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. வெறும் 32,000 ரூபாய் ஆதாயம் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் அப்படின்னு சொன்னால் அது வந்து சரியில்லை. அதை வந்து 1,20,000 ரூபாய் மாற்றி ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி அதை வந்து நடவடிக்கை எடுத்து அந்த மாதிரி ஜனங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 17ஆம் தேதி பேசின பேச்சு இன்றைக்கி 18ஆம் தேதி சர்க்காருடைய ஆர்டர் வைக்குது. 1,20,000 ரூபாய் இருக்கிறவங்களுக்கு இந்த பென்ஷன் வந்து சேரும்னு சொல்லிட்டு தங்கவயலில் 9,200 பேர் அதுக்கு அருகதை. 14,000 பேரில் 9,200 பேர் அதுக்கு வந்து எலிஜிபிள். அவங்களுக்கெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் நடைமுறைக்கு நீங்கள் எப்படி வந்தீங்களோ அந்த மாதிரி ரெகுலராக அது வரும். மீதி இருக்கிற ஒரு 4,992 பேருக்கு அவங்க வந்து விசாரிப்பாங்க. கொஞ்சம் தப்பு மாಹಿತಿ கொடுத்து ஏஜ் கம்மியாக, வயசு கம்மியாக கொடுத்தவங்க, இன்கம் ஜாஸ்தி இருக்கிறவங்க, 1,20,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் அதிகாரிகள் வந்து பரிசீலனை பண்ணி அது கரெக்டாக இருந்தால் அந்த 4,900 பேருக்கும் வரும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி தப்பு சந்தேகம் கொடுத்து அதில் சேர்ந்தவங்களுக்கும் இன்கம் வருமானம் ஜாஸ்தி வரவங்களுக்கும் அது தவிர்க்க முடியாது. கவர்மெண்ட் ஆர்டரோடு மதிக்கணும். அதனால் இன்றைக்கி நம்ம தங்கவயலுடைய எம்எல்ஏ ரூபா சசிதர் மேடம் அவர்கள் நம்ம கேஜிஎஃப் மாத்திரம் இல்லை, இந்த கர்நாடக ஸ்டேட்டுக்கு ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள பாராட்டணும், அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அது மாத்திரமில்லை, நம்ம கர்நாடகாவுடைய முதல் மந்திரி டி.கே. சிவகுமார் அவர்களும் நம்ம உதவி சீஃப் மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் பரமேஸ்வர ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த ரூபா மேடம் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த காரியத்தை வந்து வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்ததுக்கு அவங்களுக்கும் இந்த முறை நம்ம நன்றி சொல்லணும். என்றைக்குமே சொல்கிறேன் பாருங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. விமர்சனங்கள் வரும், விமர்சனம்லாம் வந்து செத்து போகும். இது மேடம் தான் பண்ணாங்க, எம்எல்ஏ தான் பண்ணாங்க, இது கர்நாடக சர்க்கார் தான் பண்ணிச்சு, அப்படியெல்லாம் ஒரு விமர்சனம் இருந்துச்சு. அதனால் அவங்க ஒரு கேம்பிங் போட்டாங்க,
வாட எங்களை போட தலைவர்களை அனுப்புனாங்க, லீடர்ஸுங்களை அனுப்புனாங்க. அதெல்லாம் என்ன பாருங்கன்னு சொன்னாங்க. இங்கேயே சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கேஜிஎஃப்க்கு அழைச்சிட்டு வந்து ஒரு கேம்பிங்கும் பண்ணாங்க. அதில் எத்தனை பேருக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எல்லாம் உங்கள் குறைங்களையும் நீங்கள் சொன்னீங்க. அதனால் இது வெற்றிகரமாக பிடிச்ச மேடம் அவர்களுக்கு நன்றி, நம்ம கர்நாடக சர்க்காருக்கும் நன்றி. அதிகாரிகள் தாசில்தார் மேடம் ஆகட்டும், அந்த பென்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அதிகாரிகளாகட்டும், கூடிய விரைவில் போர்க்கால அடிப்படையில் அந்த 4200 பேர் என்ன இருக்கிறாங்க அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு தாசில்தார் மேடம் கூட ஆர்டர் பண்ணி இந்த மேடம் கஷ்டப்பட்டு எட்டுன்னு வந்த அந்த உதவியை ஏழைங்களுக்கு, எளியோர்களுக்கு, எல்லாம் நடுத்தர மக்களுக்கு எல்லாம் இதை வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு பண்ணுறேங்க. இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ கிடச்சிது நம்ம கேஜிஎஃப்க்கு ஒரு வரப்பிரசாதம். நீங்கள் பென்ஷனுக்காரங்க இன்னும் நிம்மதியாக தைரியமாக தூங்கலாம். உங்களை கஷ்டமெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் விரைவில் தீரும். உங்கள் பென்ஷன் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.